4 மிளகு மட்டும் இருந்தா போதும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வருமானம் எல்லா பக்கத்துலருந்தும் உங்களுக்கு வரதுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணல. இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தீரவே முடியாத இந்த கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கோம். வட்டி கூட கட்ட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கடன்லேருந்து வெளியே வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பதிவு. அதே மாதிரி கடன் பிரச்சனை வெளியே வரதுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே கால பைரவருக்கு உகந்தது. ஸோ கால பைரவருக்கு உகந்தது அப்படின்றதுனால நம்ம நிறைய வழிபாடுகள், அதே மாதிரி கோவில்களில் அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அந்த அபிஷேகத்துலலாம் போய் கலந்துப்போம். அப்படி எதுவுமே கலந்துக்க முடியல அப்படின்னாலும் சரி, வீட்டிலேயே எளிமையாக நம்ம என்ன செய்யலாம், இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணலான்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, மாலை வேளையில் நீங்கள் வீட்டில் ஸ்வர்ண ஆகாஷ்ன பைரவர் படம் இருக்குன்னா, அந்த பைரவர் படத்துக்கு மட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி விளக்கேற்றிடுங்க. ஒரு 4 மிளகு மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. 4 மிளகுமே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களா பார்த்தீங்களா, பெப்பர் அதிலிருந்தே எடுத்துக்கலாம். ஸோ 4 மிளகு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளிப்பக்கம் போயிடுங்க. வெளியில் போய் நின்றுட்டு ஒரு நிமிஷம் வேலை தான் இது. ஜஸ்ட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து நின்றுட்டு நல்ல மனசால பைரவரை வேண்டிக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும். 4 திசைகளில் இருந்தும் எனக்கு வருமானம் ஏதாச்சும் ஒரு வழியில் வரணும். அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, இந்த 4 மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதை 4 திசைகளிலும் போட்டுடுங்க. ஸோ போடும்பொழுது தெரியாமல் உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த மாதிரி 4 திசைகளிலும் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் எல்லா திசைகளிலும் ஒவ்வொரு மிளகு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன் நம்ம 4 திசைகளையும் 4 மிளகு தூக்கி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகு அப்படின்றது உங்களுடைய கடன் சுமையை நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 4 திசைகளிலும் போடுறதுனால 4 திசைகளிலிருந்துமே உங்களுக்கு அந்த பண வரவு வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இந்த 4 மிளகு மட்டும் இல்லாமல் நம்ம மிளகு தீபமும் ஏற்றுவோம். அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகு எண்ணெயில் எப்படி கொதிச்சு அப்படியே எரியுது, அதே மாதிரி தான் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் அந்த மாதிரி போயிடும், எல்லாமே தீர்ந்துடும், கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றதுக்காக தான் மிளகு தீபம் நிறைய ஏற்றுவோம். ஸோ மிளகு தீபம் ஏற்ற முடியல, இந்த மாதிரி கோயிலில் போய் வழிபாடு செய்ய முடியலனாலுமே வீட்டில் எளிமையாக அதை செய்யலாம். அதே மாதிரி இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். 4 மிளகு எடுத்துக்கோங்க, 4 திசைகளை தூக்கி போட போகிறீங்க. ஸோ இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த நேரத்தில் செஞ்சுருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி மட்டும் இல்லாமல் நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றவங்க தினம்தோறுமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு தர்மத்தை செய்யலாம், தான தர்மத்தை செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா கொள்ளு எடுத்துக்கோங்க, இல்லை கோதுமை எடுத்துக்கோங்க, இல்லைனா இனிப்பு பிஸ்கெட்ஸ் அந்த சக்கரை போட்டிருக்கோம் பார்த்து அந்த பிஸ்கெட்ஸ் வைக்கலாம், இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, அதுவும் இல்லைனா நார்மல் சுகர், ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது தானம் செய்கிறதுக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு இப்போ மனிதர்களுக்கு 1,00,000 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா எவ்வளோ ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த அளவு பலன் பார்த்திங்கன்னா நீங்கள் எறும்புகளுக்கு தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட தான தர்மங்கள் நீங்கள் தினம்பெறும் செய்யும் பொழுது ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அந்த ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏன் இந்த தானம் செய்கிறதுனால நமக்கு மாற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரிவில் நீங்கள் ஏதாச்சும் கஷ்டத்தில் அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் கர்மா. அந்த கர்மா எப்படி தீரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தானம் செய்கிறதுனால மட்டும்தான் தீரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய என்னால் ஃபுட்டெல்லாம் வாங்கி தர முடியல, சாப்பாடு எதுவுமே வாங்கி தர முடியல, நானுமே கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்றவங்க கூட டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நீங்கள் போகிறப்ப வரப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும், மண்பாங்கான இடம் இருக்கும், அங்கே தூவி விட்டுட்டு போயிடுங்க. தூவுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் இதை செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர ஆரம்பிக்கும். பசுமாட்டிற்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 2 வாழைப்பழம் தினந்தோறும் வாங்கி கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் அமாவாசை, அதே மாதிரி பௌர்ணமி, அஷ்டமி இந்த மாதிரியான நாட்கள் நீங்கள் செய்யலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து விரைவிலே வெளியே வரதுக்கான வழிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். ஸோ இதை மட்டும் செஞ்சுட்டு நமக்கு தானாகவே பணம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்முடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கணும். அந்த வேலையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம அஷ்டமி பதிவுகள் போடும் பொழுது அதில் நிறைய பேர் அந்த 5 எண்ணெய் ஏற்றலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. 5 எண்ணெய் எப்போ ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்களில் மட்டும்தான் நீங்கள் ஏற்றணும். வீட்டில் நிறைய பேர் 5 எண்ணெய் கலந்து விற்குது, அதை நம்ம ஏற்றலாமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ வீட்டில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய்யாக இருக்கலாம். இதை தவிர்த்து 5 எண்ணெய் ஏற்றுவது பார்த்திங்கன்னா 5 எண்ணெய் 5 கலந்துமே ஏற்றக்கூடாது. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கோவில்களில் 5 எண்ணெய் ஏற்றுவாங்க.
ஏற்றுவாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா, தனித்தனியா 5 அகல் விளக்கு வைத்து, அதில தனித்தனியா ஒரு எண்ணெயா இலுப்பை எண்ணெய், வேப்ப எண்ணெய் இந்த மாரி 5 எண்ணெய தனித்தனியா தான் தீபம் ஏற்றுவோம். ஸோ இந்த தேய்பிறை அஷ்டமியிலுமே பார்த்தீங்கன்னா, பைரவருக்கு 5 எண்ணெய் இந்த மாரி ஏற்றுவாங்க. 5 அகல் விளக்கு தனித்தனியா வைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக. ஸோ இந்த 5 எண்ணெய் நம்ம வீட்ல கலந்து 5 எண்ணெய் விக்கிறாங்க கலந்து. அத நான் வந்து ஏத்தலாமா? அந்த மாரிலாம் நெறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. சுத்தமான நல்லெண்ணெய் ஏத்துங்க. நம்ம செக்குல ஆட்டுன எண்ணெய் வாங்க முடியலனாலுமே நார்மலா நல்லெண்ணெய் விக்குது பார்த்தீங்களா? அத நீங்க ஏற்றலாம். அப்படி இல்லன்னா நெய் தீபம் ஏற்றலாம். இத மட்டுமே வீட்ல ஏற்றுங்க. கோவில்கள்ல ஏற்றும் பொழுதும் 5 எண்ணெய் வந்து தனித்தனியா வாங்கிட்டு போயிட்டு தனித்தனி அகல் விளக்குல தேய்பிறை அஷ்டமியில ஏற்றலாம். ஒண்ணா வந்து கலந்து ஏற்றக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே ஒவ்வொரு நாள் வந்து முக்கியமா சொல்லுவாங்க. இப்போ வந்து கடன் பிரச்சனை அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி நம்ம வந்து விளக்கேற்றுவது, அதேமாரி செவ்வாய்க்கிழமையில விளக்கேற்றுவது. செவ்வாய்க்கிழமையில ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய கடன்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் சொல்லுவாங்க. ஸோ அதற்கு அதிபதியான கடவுள் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான். முருகப்பெருமான் நீங்க வழிபாடு செய்யும்பொழுது, அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாள் கிழமை ரொம்ப முக்கியம். கோலும் நாளும் உதவுற மாரி எதுவுமே உதவாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த நாட்கள் எல்லாமே கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுட்டு, அந்தந்த நாட்கள நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி அத தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரியும். இப்போ ஒரு மாதத்துல நீங்க தொடர்ந்து ஒரு நல்ல விஷயம், அதாவது தர்மம் செஞ்சுட்டு வரீங்க. தொடர்ந்து வந்து நாட்டு சர்க்கரையோ, இல்லன்னா வந்து வாழைப்பழமோ, பசுமாட்டு குடுத்துட்டு வரீங்கன்னா, அடுத்த மாதத்திலேயே ஏதாச்சும் ஒரு வழியில உங்களுக்கு கட்டாயமா பணம் வரும். வராம இருக்காது. ஸோ, அதனால நம்ம கர்மா வந்து குறையணும். அதற்கு என்னலாம் செய்யணுமோ அத செஞ்சுட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவா திங்க் பண்றது, பேசுறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களால கடன் அடைக்க முடியும்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதையே நெனச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு புலம்பிட்டே இருக்காதீங்க. புலம்பி தள்ளுறதுனாலயும் சரி எதுவுமே மாறப் போறதில்ல. நீங்க உங்களுடைய செயல் மூலமா மட்டும் தான் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஸோ, அதனால கடன அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத செய்யுங்க. நெறைய பேர் வந்து தேவையில்லாத இதுலலாம் வந்து பணம் கட்டி ஏமாறுறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம ஒருத்தர சேர்த்து விட்டா இன்னும் 2 பேர சேர்த்து விடணும். அப்ப உங்களுக்கு கமிஷன் வரும். இந்த மாரி எல்லாமே நெறைய ஃபேக்கா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரியும் நெறைய பேர் ஏமாந்துராதீங்க. நமக்கு வந்து பண பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட இருக்க பணத்தையுமே நெறைய பேர் வந்து ஏமாத்தி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாரியும் நீங்க ஏமாறாதீங்க. இது வந்து எனக்குமே அனுபவபூர்வமான ஒரு உண்மைதான். ஸோ வந்து நெறைய பேர் இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. அதில நானுமே பார்த்துருக்கேன். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அதிலலாம் வந்து அவேர்னஸா இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இதையும் நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய உழைப்பு இல்லாம ஒரு அமௌண்ட் வருதுன்னா, அது கட்டாயமா நம்மகிட்ட நிக்காது. ஸோ அதனால நீங்க உங்களுடைய உழைப்ப போட்டு அதன் மூலமா வரக்கூடிய பணத்த வைத்து நீங்க முன்னேறதையும் சரி, அதேமாரி உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதும் சரி, கட்டாயமா ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு கூடவே உங்களுடைய உழைப்பு போடும்பொழுது அதில 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில நம்ம நெறைய கேள்விகளுக்கான பதிலையும், சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கான பதிலையும் இதில நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளிய வரணும் அப்படின்றதுக்காக தீர்வும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில உங்கள சந்திக்கிறேன். நன்றி.